ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹிரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நமக்கு தேவையான 8 டென்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், சுச்சுவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி டைமோடு சேர்த்து எந்த டென்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 8 டென்ஸ் பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் பார்த்தாச்சு. ஐ என்ற ப்ரொனவுன் வச்சு பார்த்தோம், ஹி என்ற ப்ரொனவுன் வச்சு பார்த்தோம். இப்போ யூ வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 3 கிளாஸையுமே ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. டென்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கற்றுக்கோங்க. அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் இழந்துருவீங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே போகிடலாம். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ நீங்கள் பார்த்ததுமே இது என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜஸ்ட்டு மீதி இருக்க டென்ஸில் ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய டென்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போதும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் டென்ஸில் 36 மினிட் 34 மினிட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாலே டென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். உங்களுக்கு பார்த்ததுமே ஒன்றுமே புரியல, என்ன டென்ஸ்னே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்க 30 வீடியோஸை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டூ, ஆஃப், ஃப்ரம், ஃபார், அபவுட், வித், வித்தவுட், இன், ஆன், அட் இந்த விஷயங்களில் நான் இப்போ சொன்ன வார்த்தைகளில் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்போசிஷன்ஸை லேர்ன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன மாதிரி லேர்ன் பண்ணணும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்தவங்க போய் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யூ, வி, தே. யூனா நீ, நீங்கள். வி நாம், நாங்கள். தே அவர்கள், இவர்கள், அவைகள், இவைகள். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் நவுன். ப்ளூரல்னா பன்மைன்னு அர்த்தம். நிறைய பர்சன்ஸு, நிறைய அனிமல்ஸு, நிறைய திங்ஸை பற்றி பேசுகிறது ப்ளூரல் நவுன். ஸோ இந்த 4க்குமே நம்ம இந்த ஹெல்பிங் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யார், பாஸ்ட் கண்டினியூஸில் வேர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இப்போ யூ டூனா நீ செய், இல்லைனா யூ டூனா நீ செய்கிற, 2 மீனிங் வரும். யூ கோ நீ போ, யூ கோ நீ போகிற, யூ கம் நீ வா, யூ கம் நீ வர. ஸோ இந்த மாதிரி 2 மீனிங் இருக்குது. நான் இப்போ யூ வச்சு எழுதியிருக்கேன் இல்லையா, நீங்கள் இந்த யூக்கு பதிலாக வி இல்லைனா தே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வெர்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களோட டாஸ்க் என்னென்னா டேக்குன்ற ஒரு வெர்பை வச்சு வீன்ற ப்ரொனவுனுக்கு ட்ரை பண்ணுங்கள். கோன்ற ஒரு வெர்பை வச்சு தேன்ற ப்ரொனவுனுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிளேன்ற வெர்பை வச்சு கிட்ஸ்ன்ற ப்ரொனவுனுக்கு ட்ரை பண்ணுங்கள். சாரி, நவுனுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூ டூ நீ செய்கிற, யூ டூ யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்கிற. யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க், யோர்னா உன்னுடைய, யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது நம்ம யூஸ்வலாக வழக்கமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். தினமும், வாரம், வருஷம், யூஸ்வலாக என்னோடய ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். யூ டூ நீ செய்கிற, யூ டூ யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் செய்கிற. யூ டூ யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் டெய்லி நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் தினமும் செய்கிற. ஸோ யார் செய்கிறாங்களோ டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த வெர்பு ஒன்னா ஜஸ்ட்டு வேர்ப், அவ்வளோதான். அதை போட்டுக்கோங்க. இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வி வெர்பு, டூ, கோ, ஈட், அவ்வளோதான் அது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. நேற்று, போன வாரம், போன மாதம், நேற்று நைட்டு, நேற்று காலையில் நடந்த விஷயங்கள் தான் சிம்பிள் பாஸ்ட்டு. ஓகே, யூ டிட் நீ செஞ்சுட்ட, யூ ரோட் நீ எழுதிட்ட, யூ ட்ராங்க் நீ படிச்சுட்ட. ஸோ இது என்னன்னா வெர்பு 2 வரும். ரைட், ரோட், ரிட்டன், ரீட், ரெட், ஸ்லீப், ஸ்லெப்ட், ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்கன். இந்த இப்போ சொன்னதில் 2ஆவதாக வருது இல்லையா, அந்த டேபிளர் காலம் தான் அந்த V2ன்னு சொல்லுவோம் நம்ம. V2னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த வொக்காபுலரிஸ் டேபிளர் காலமுக்கு ஒரு நான் 100 வேர்ப், டெய்லி யூஸ்டு வேர்ப் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, வொக்காபுலரிஸ் அந்த 100 தெரிஞ்சாலே போதும். நான் அடித்து சொல்கிறேன், அந்த 100 மட்டும் பாருங்கள் போதும். V1, V2, V3யும் போட்டிருப்பேன், மீனிங்கும் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். யூ டிட் நீ செஞ்சுட்ட, யூ டிட் யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் செஞ்சுட்ட, யூ டிட் யோர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே நீ நேற்று உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்ட. ஓகே, யூ வில் டூ நீ செய்வ, யூ வில் ஈட் நீ சாப்பிடுவ, யூ வில் ரீட் நீ படிப்ப, யூ வில் பாத் நீ குளிப்ப. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னால் ஃப்யூச்சரில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றது தான் ஃபியூச்சர் டென்ஸு, சிம்பிள் ஃபியூச்சரு.
ஸோ யூ வில் டூ நீ செய்வ, யூ வில் டூ யர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் செய்வ, யூ வில் டூ யர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் டுமாரோ நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை நாளைக்கு செய்வ. இது என்னன்னா டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன், அதாவது சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வில்லோட வர்பு சேருங்க. வில் ஈட், வில் ரீட், வில் ப்ளே, அவ்வளோதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த மூணுத்தை மட்டும் சொல்கிறேன் கவனிங்க. யூ டூ நீ செய்கிற, யூ டிட் நீ செஞ்சுட்ட, யூ வில் டூ நீ செய்வ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யூ ஆர் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நவ். இந்த டென்ஸ்ன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இப்போ என்ன நடக்குதோ அதுதான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நவ், ரைட் நவ் என்ன நடக்குதோ அதுதான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா யூக்கு ஆர் சேர்த்து வர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். யூக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது யூ வி இதே இந்த கேட்டகரிக்கு ஆர் சேர்த்து வர்போட ஐஎன்ஜி. யூ ஆர் ரைட்டிங் நீ எழுதுற, யூ ஆர் ரீடிங் நீ படிக்கிற, யூ ஆர் பாத்திங் நீ குளிக்கிற, யூ ஆர் டூயிங் நீ செய்கிற. ஸோ யூ ஆர் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் செய்கிற, யூ ஆர் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நவ் நீ இப்போ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்கிற. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதாவது செஞ்சு கொண்டிருந்தேன், எழுதி கொண்டிருந்தேன், படித்து கொண்டு இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸு. எழுதினேன், செஞ்சேன், போனேன் அது சிம்பிள் பாஸ்ட்டு. ஒரே வார்த்தையில் சொல்கிறது எல்லாமே இந்த சிம்பிள் கேட்டகரியில் தான் வரும். எழுதுனேன், எழுதுனேன், எழுதுவேன், செய்கிறேன், செஞ்சேன், செய்வேன், இதுதான் சிம்பிள். செஞ்சு கொண்டு இருந்தேன் அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ், எழுதி கொண்டு இருந்தேன் பாஸ்ட் கண்டினியூஸ். ரெண்டு வார்த்தையாக பிரிக்குது ஒரு சென்டென்ஸ், ரெண்டு வார்த்தையாக பிரியுது வெர்பு அப்படின்னாலே ஹெல்பிங் வேர்ப் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வெர்பை ரெண்டு வாக்கியமாக பிரிக்கலை அப்படின்னா அது ஜஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் தேவையில்லைன்னு அர்த்தம். எழுதுனன்றதுக்கு ஹெல்பிங் வேர்பு தேவையில்லை, அது ஒரு வார்த்தை. எழுதிட்டு இருந்தேன் ரெண்டு வார்த்தை ஹெல்பிங் வேர்ப் தேவை. எழுதி விட்டேன் ரெண்டு வார்த்தை ஹெல்பிங் வேர்ப் தேவை. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதை கம்பேர் பண்ணி கூட படிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ யுவர் டூயிங் நீ செய்து கொண்டு இருந்தாய், யுவர் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் செஞ்சு கொண்டு இருந்தாய், யுவர் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே நீ நேற்று உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டிருந்தாய். ஓகே, ஃபியூச்சர் கண்டினியூஸ், அதாவது செய்து கொண்டிருப்பேன், எழுதி கொண்டிருப்பேன், பண்ணி கொண்டிருப்பேன், இப்படி சொல்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர்னா எழுதுவேன் பண்ணுவேன்றது சிம்பிள் ஃபியூச்சர். எழுதி கொண்டிருப்பேன், செய்து கொண்டிருப்பேன் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எடுத்த வீடியோஸ். ஸோ கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, யூ வில் பி டூயிங் நீ செய்து கொண்டிருப்பாய், யூ வில் பி டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு செஞ்சு கொண்டிருப்ப, யூ வில் பி டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் டுமாரோ நீ நாளை உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டிருப்பாய். ஸோ வில் பி சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி சேருங்க, அவ்வளோதான். வில் பி வெர்போட ஐஎன்ஜி. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் செய்தேன் அப்படின்னா ஐ டிட், நான் செய்து விட்டேன் ஐ ஹவ் டன், ஐ ரைட் ஐ ரோட் நான் எழுதினேன், ஐ ஹவ் ரிட்டன் நான் எழுதிவிட்டேன். எழுதினேன் செய்தேன்னா பாஸ்டஸ். ஓகே, செய்து விட்டேன் எழுதி விட்டேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, யூ ஹாவ் டன் நீ செய்து விட்டாய், யூ ஹாவ் டன் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செஞ்சு விட்டாய், யூ ஹாவ் டன் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஆல்ரெடி நீ ஏற்கனவே உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்து விட்டாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாவ் வேர்பு 3 சேர்க்கணும். வேர்பு 3 அது. ஸோ வேர்பு 3னா என்னது? ரைட் ரோட் ரிட்டன், ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்கன், ரீட் ரெட் ரெட், டாக் டாக்டு டாக். இந்த தேர்டாக வரக்கூடிய டேபிளர் காலம் அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த வேர்பு 3ன்றது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது பாஸ்ட்டில் தொடங்கி இன்னுமே ஆன்கோயிங்காக இருக்கிற விஷயம். காலையிலேருந்து படிக்கிறேன், நேரத்துலேருந்து எழுதுகிறேன், போன வாரத்தில் வேலை செய்கிறேன், இதெல்லாம் தான். ஸோ யூ ஹேவ் பீன் ஈட்டிங் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், யூ ஹேவ் பீன் டூயிங் நீ செய்து கொண்டிருக்கிறாய், யூ ஹேவ் பீன் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டிருக்கிறாய், யூ ஹேவ் பீன் டூயிங் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஃபார் 2 hours நீ 2 மணி நேரமாக உன்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டிருக்கிறாய். இங்கே ஹேவ் பீன் சேர்த்து வெர்போட 3 சேர்த்துக்கணும், வேர்பு 3 சேர்த்துக்கணும். அதாவது நான் யூக்கு தான் அங்கே ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன், இது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கொஷின் சொல்கிறேன், நீங்கள் மைண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் காலையிலேருந்து விளையாடி கொண்டிருக்கிறோம், அவர்கள் 2 வாரமாக பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார்கள், நாளை என்னுடைய தம்பி வேலை பார்த்து கொண்டிருப்பான், நேற்று என்னுடைய அம்மா சமைத்து கொண்டிருந்தாங்க, நான் தினமுமே ஜாகிங் போவேன், நான்
எனக்கு டீ பிடிக்கிறது பிடிக்கும். டீ குடிக்கிறது பிடிக்கும். நான் என்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டேன். நான் என்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை செஞ்சேன். நீங்க நாளைக்கு போவீங்க. ஸோ இதெல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.